பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரைட் ருசிக்கலாம் வாங்க, ஸ்பான்சர்ட் பை டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ். ஸோ நேயர்களே, இன்னைக்கு என்னடா நான் மங்களகரமாக வந்திருக்கேன் தானே பார்க்குறீங்க. அண்ட் நான் மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிஷ்ஷஸுமே ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷஸ் தான். இன்னைக்கு என்ன மாதிரியான ரெசிபிஸ் நம்ம பார்க்க போகிறோம்? வணக்கம். முதல்ல இன்னைக்கு வந்து ராகி இன்ஸ்டன்ட் தோசை. ஏன்னா இப்போ எல்லாருமே கேட்குறது இன்ஸ்டன்ட்னு கேட்குறாங்களா, அதனால் ராகியில் இன்ஸ்டன்ட் தோசாவும், இது ராகி மாவு வச்சு முருங்கைக்கீரை இதெல்லாம் போட்டு ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப். இது ஸோ எனக்கு ஒரு டவுட், நீங்கள் வந்து ராகி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி டிஷ்ஷஸ் செய்கிறீங்க, வரகு எடுத்துக்கிட்டாலும் அதை பேஸ் பண்ணி டிஷ்ஷஸ் செய்கிறீங்க. இதுக்கான காரணம் என்ன? அதான் நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு மில்லட்டுக்கும் இன்னொரு மில்லட்டுக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதை தான் நான் இது பண்ணி எம்பசைஸ் பண்ணி நான் ஒரு எபிசோட்லையும் காட்டுறது என்னன்னு சொன்னால், ரெண்டு டிஷ்ஷுமே அதே சிறுதானியத்தை வச்சு நான் காட்டுறேன். நான் அதுக்கு தான் இன்றைக்கி அந்த பேசிஸில் நம்ம பண்ண போகிறது ராகி தான். நம்ம அதுவும் ராகி மாவை வச்சே தான் ரெண்டுமே பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப குயிக்கான ரெசிபிஸ், ரொம்ப குயிக்கான ரெசிபிஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரெசிபி செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து ராகி மாவு இன்ஸ்டன்ட் ராகி தோசை. ஓகே, ஸோ ராகி மாவில் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான தோசாவை நம்ம இப்போ இன்ஸ்டண்ட்டாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் மேம்? முதல்ல ராகி மாவு. ஓகே, ராகி மாவு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு கடலை மாவு எடுத்துக்கணும். இது ராகி மாவு. ஸோ ராகி மாவு அண்ட் கடலை மாவு ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம எடுத்துக்கணும். மிளகு, ஜீரகம், இஞ்சி இடித்து வச்சுருக்கோம், அதை போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இது எவ்வளோ குவான்டிட்டி மேம்? இது அது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் போடாமல் இருக்காதீங்க, கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இதை உப்பு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி. இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் போகும், அதுக்கு அவ்வளோ கூட கிடையாது. கொஞ்சம் தண்ணி எடு, மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா. ஸோ மாவு வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெடி பண்ணிடலாம் இல்லைங்களா? ரொம்ப ஈஸி. தோசை மாவு இருக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. லேட்டாக எழுந்துட்டேன், மாவு இல்லை, என்ன சாப்பிட்றதுன்னு கண்ட ஜங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் இதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, இதில் கேரட்லாம் கூட திரும்பி சாப்பிடலாம், இதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு அதை ஹெல்த்தியாக மாற்றுறோம்ன்றது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் அப்படி பண்ணிவிட்டு எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் பார்க்குறோம். அதெல்லாம் அதுக்குள்ளே நம்ம தோசை தவாயை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது பண்ணுறதுக்குள்ளே ஸோ மேம், எனக்கு வந்து தெரியும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க இந்த ஜேர்னி ரிலேட்டடாக வந்து 3 புக்ஸ் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னு. ஸோ அதை பற்றி நம்ம நேயர்களுக்காக. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் பீரியடில் இருந்தேன் நான். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தபோது எழுத ஆரம்பித்தது தான் முதல்ல இங்கிலீஷ் புக் மில்லட் கிச்சன்னு சொல்லி அதை எழுதி அது சேலுக்கு வந்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அமேசானில் வந்து அது பெஸ்ட் செல்லர் அவார்டெல்லாம் கிடச்சிது. அதுக்கு அதில் வந்து அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ரெக்வெஸ்ட் பண்ணாங்க என்னை வந்து இதுக்கு தமிழில் எழுதுறதுக்கு. ஸோ அதனால் தமிழ் புக்கும் அதனால் எழுதினேன். நான் தமிழ் புக்கில் என்னன்னு சொன்னால் 2 பகுதியாக எழுதினது. இப்போ கூட நிறைய ரெக்வெஸ்ட் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் மாஸ்தான் தனியாக எழுதுங்க, லன்ச் தனியாக எழுதுங்க அப்படின்னு. இன்ஸ்டாகிராம்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 2000 ரெசிபி கிட்டத்தட்ட போட்டிருக்கேன். ரிப்பீட்டு நம்ம ஒரு 500 வச்சா கூட 1500 ரெசிபியான இருக்குது. எல்லாமே நான் ட்ரையல் மெத்தடில் நான் ட்ரை பண்ணுறது தான், யாரையும் பார்த்து காப்பி பண்ணுறதோ இதெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ இதெல்லாம் கூட அப்படி தான், நானே ட்ரை பண்ணி ட்ரையல் மெத்தடில் அதான் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன். பட் இப்போ நல்லா வருது. இப்போ கொஞ்சம் சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். அடிப்பட்டாதானே நம்ம வந்து ஆதாயத்துக்கு போக முடியும். இவ்வளவு கரைச்சிட்டா போதும். இன்ஃபேக்ட் அவ்வளோதான். தோசை தவா சூடாக இருக்குது. ஸோ நேயர்களே, உங்களுக்கு ஏற்ற மாதிரியான தோசை தவா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸில் இப்போ ரொம்பவே ஒரு பெரிய சைஸில் ஒரு தவா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோதான். ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் வெங்காயம் தூவணுமோ, பன்னீர் தூவுறீங்களோ, சீஸ் தூவுறீங்களோ, உங்கள் பசங்களுக்கு ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கொடுமா. அதுக்கோசரம் ஏன்னா ராகினா மண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கோசரம் இதுக்கு மேலே சீஸு என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது திக்காக நான் போட்டு காட்டிருக்கேன். ஏன்னா இது இப்படி அடுத்து தின்னா கூட நீங்கள் போடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் முருகலாகவும் வரும். இன்ஃபேக்ட் இது வந்து நார்த்து சைடில் வந்து கடலை மாவு வச்சு சீலான்னு பண்ணுவாங்க.
ஸோ அதே தான் நான் ராகி மாவோட சேர்த்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி தான் எல்லா ரெசிபியுமே இந்த அப்படி தான் ரைஸில் பண்ணுறதோ கடலை மாவில் பண்ணுறதோ அப்படியே அதை மாற்றி சிறுதானியத்தில் ட்ரை பண்ணி பார்க்குறது நான் இன்ஃபேக்ட்டு திக்காக பண்ணி பார்ப்பேன் தின்னாக பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி தான் நான் புக்கு எழுதினதே அப்படி தான் இன்ஃபேக்ட். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கிச்சன் வந்து சயின்ஸ் லேப் மாதிரி எனக்கு ஃபெயிலியரும் இருக்குது நிறைய இதுவும் இருக்குது இன்ஃபேக்ட். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ இதுக்கு உங்களை இன்ஸ்பயர் பண்ணதுன்னா யாரை சொல்லுவீங்க? என்ன இன்ஸ்பயர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு என்னை வந்து இன்ஃபேக்ட் ப்ரமோட் பண்ணி என்னை இந்த அளவுக்கு பண்ணவங்கலாம் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஒருத்தர் 2 பேர்னு சொல்ல முடியாது. ஏன் பெரியவங்கன்னு சொல்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட என்ன நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக நிறைய பேர் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட். அண்ட் மோர் தென் இன்ஸ்பைரிங் எனக்கு சப்போர்ட் வந்து நிறைய கிடச்சிருக்கு. இந்த ஏன்னா சிறுதானியன்னு சொன்னால் எல்லோரும் பறக்கிறாங்க வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி. அதை தான் நான் புரிய வைக்கிறோம், திருப்பி சொல்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு வியாதியை விட்டுட்டு போகாதீங்க தயவு செஞ்சு. இன்ஃபேக்ட்டு நல்லா நீங்கள் சாப்பிட்டா உங்கள் குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல தலைமுறையை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஐடியா தான் நான் சொல்கிறேன் நான் இன்ஃபேக்ட்டு. கண்டிப்பாக இப்படி தானாக இப்படி தூக்கிக்கும், பயப்படவே வேண்டாம். இந்த பாருங்கள், ஆஹா நான் கூட தவால வந்து ஸ்டிக் ஆகுமோ அப்படின்னு நினச்சி பயந்தேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போடலாம் நம்ம. ஓகே, அது இன்னும் தின்னா கூட வார்த்து காட்டுறேன் நான். இதுக்கு வந்து நம்ம ரெகுலர் தோசாக்கு சாப்பிட்ற மாதிரி சட்னியோ குழம்பு எது வேணாலும் சாப்பிடலாம், அது அவங்கவுங்க இஷ்டம் தான் இன்ஃபேக்ட். இல்லை தண்ணிக்கு பதில் நல்ல புளிச்ச தயிர் இருக்கா உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும், அது கூட போட்டுக்கலாம். ஓகே, அது கூட போட்டுக்கலாம். அதாவது இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் நீங்களாகவே தான் நிறைய வந்து டேஸ்ட்டை வந்து இது பண்ணிக்கணும், உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். இன்ஃபேக்ட் சிறுதானியம்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லாமல் ஓடாமல் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்கள். அதை தான் நாங்கள் சொல்கிறது. இன்ஃபேக்ட் பாருங்கள் எவ்வளோ ஈஸி எப்படி வருது பாரு, கவலையே பட வேண்டாம். இதுக்கு மேலே நீங்கள் பட்டர் வச்சு இல்லை சீஸ் வச்சு கூட பசங்களுக்கு கொடுங்க. ஸோ நிறைய தோசை லவர்ஸ்க்குலாம் வந்து தோசை முருகலாக இருந்தால் தான் வந்து பிடிக்கும். ஸோ உங்களுக்காக வந்து இப்போ செகண்ட் டைம் வந்து ஒரு முருகலான சூப்பரான தோசை வந்து பண்ணி காட்ட போகிறாங்க மேம் வந்து. இப்போ வந்து நான் கடலை மாவு போட்டேன் இல்லையாம்மா, ஆமாம், நீங்கள் ஆக்சுவலி ஓட்ஸ் கூட போடலாம். ரெண்டும் சரிசமானமாக இருக்கட்டும், அப்போ தான் உங்களுக்கு வரும், நல்லா வரும் இன்ஃபேக்ட். அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் கூட நிறைய மேலே தூவி நம்ம ஊற்றப்போ சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். கொஞ்சம் எண்ணெய் கொடு, இல்லை முருகலாக வேணும் இல்லையா, அப்போ டெஃபினட்டாக எண்ணெய் போடணும். இப்போ பார்க்கலாமாம்மா, இப்போ பார் திருப்பி போடலாம். இந்த பார் இப்போவே பார் பார்க்கறச்சே தெரியுதா எவ்வளோ முருகலாக இருக்குன்னுட்டு. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கமும் நல்லா எண்ணெயை விட்டுட்டு முருகலாக நல்லா சாப்பிடலாம். பட் நீங்கள் முருகலாக இருக்கிறதுக்கு தின்னா ஊற்றினாலுமே வந்து அடி பிடிக்காது இல்லைங்களா? கண்டிப்பாக பிடிக்காது, இந்த தவால பிடிக்கவே பிடிக்காது இன்ஃபேக்ட். ஸோ பார் இந்த தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எஸ் நேயர்களே, நம்மளுடைய ராகி இன்ஸ்டன்ட் தோசை வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டிஷ் என்ன மேம் பார்க்க போகிறோம்? அடுத்து ராகி மாவு வச்சு சூப் பண்ண போகிறோம். எதுவுமே இல்லை, வெறும் ராகி மாவை வச்சு வெஜிடபிள் வச்சு சூப்பு. ஸோ எஸ் மேம் முன்ன சொன்ன மாதிரி தான் ராகி மாவை வச்சு ஒரு சூப்பரான வெஜிடபிள் சூப் தான் வந்து இப்போ பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பெருசாக எதுவுமே இல்லை, வெஜிடபிள்ஸ் ராகி மாவு அவ்வளோதான், பெருசாக கிடையாது. நீ சொன்ன மாதிரி நான் எப்பொழுதும் மிக்ஸ் மேட்ச் பண்ணுறதே கிடையாது. ராகி மாவுனா ராகி மாவு தான். அடுத்ததும் இதுக்கு வந்து முதல்ல ஒரு பாட்டை இப்படி வச்சுட்டு எண்ணெய் எடு. இது வந்து வெயிட் லாஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம், அதனால் ரொம்ப கான்ஷியஸாக இது வர இவ்வளோதான் எண்ணெய். ஓகே, அதுக்கு மேலே ஜாஸ்தி வேண்டாம். அதுக்கே கொஞ்சம் வெங்காயம். நீங்கள் பர்டிகுலராக எதனால எப்பயுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்க? நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். இது வந்து எதனால நல்ல ஃப்ளேவர் இதில் இருக்குது, அதனால தான். அதே மாதிரி பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து சத்து அதிகம், ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் இது இன்ஃபேக்ட். அதுக்கு தான். இப்போ பாக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1 by 1 காலிஃப்ளவர். நான் காலிஃப்ளவர் போடுறேன், நீங்கள் ஆக்சுவலி எது வேணாலும் போடுங்க, உங்கள் சாய்ஸ்க்கு எது வேணாலும் போடுங்க. கேபேஜ் ஒரு எபிசோட நான் பீட்ரூட் கூட உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஆனால் அது நம்ம ஃபுல் இதோட வரகூட பண்ணினோம். இது வந்து மாவு இப்போ நம்ம பண்ணுறது, மாவை வச்சு பண்ணுறோம். இப்போ இது வேகிறச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று கூட ஆட் பண்ண போகிறேன், முருங்கைக்கீரை. ஸோ ரொம்பவே ஒரு டாப் ஹெல்த்தியான ஒரு சூப்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்களா? இதில் இன்ஃபேக்ட் நான் சில சமயம் முளைக்கட்டின பயிரெலாம் கூட போடுவேன். நான் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நம்ம இஷ்டம் தான். முளைக்கட்டின பயிர் போட்டிங்களான்னு அதான் திருப்பி இது 1 pot ஃபுல் டிஷ். இதை சாப்பிட்டுட்டா நீங்கள் எதுவுமே ராத்திரிக்கெல்லாம் சாப்பிடவே வேண்டாம். ஒரு 7 மணிக்கு
7:30க்கு தான் டின்னர் சாப்பிட்ணுன்னு நான் சொல்கிறேன் நான். பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு 7:30 மணிக்கு இந்த சூப்பு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களான்னு ஃபுல் சூப்பு வித் அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் போட்டு நைட் வந்து பசியே எடுக்காது. இன்ஃபேக்ட் மிட் நைட் கிரேவிங்ஸ்லாம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக வருது. 12 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது. ஸோ அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் வச்சுக்கலாம், என்னைக்காவது பண்ணலாம், ஆனால் எப்பயுமே பண்ணக்கூடாது. நாக்கு ருசிக்கு ஒரே ஒரு நாள் தான் அலௌடு. பாடி ஹெல்த்திக்கு டெஃபினெட்லி டெய்லி நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். நம்ம பண்ணுறதோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ காமிக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக நம்மளுக்கெல்லாம் வயசானதுக்கப்புறம் வந்து அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக நிற்கும் நம்ம சாப்பிட்ற பொருள்லாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன மேம்? நெக்ஸ்ட்டு ராகி மாவு. இது கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் தண்ணி கொடு போட்டு மூடி வச்சு வேகட்டும். அதுக்குள்ளே ராகி மாவை நம்ம கரைச்சிக்கலாம். தேங்காய் பாலில் கரைச்சி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துட்டு இருக்கு இல்லையா, இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்களா? ஆமாம். கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர். ஸோ நீங்கள் பொதுவாகவே எப்போவுமே ஒயிட் பெப்பர் தான் யூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆனால் எனக்கு பிடிக்காது. இந்த ப்ரெசன்டிங்க்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதால நான் யூஸ் பண்ணுறேன். நான் அடுத்து அந்த ராகி மாவையும் தேங்காய் பாலையும் எடுத்துருமா. ஓகே, ஜாஸ்தி ஆட் பண்ணிடாதீங்க. இந்த 1 டேபிள் ஸ்பூனால் இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஜாஸ்தி எடுத்துக்காதீங்க, நல்லா இருக்காது, இதுவாகிடும். நல்லா என்ன பண்ணுங்கள், தேங்காய் பால்லே இதை கரைச்சிடுங்க. ஓகே, கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன சொன்னால் ராகி வந்து டக்குன்னு கட்டி ஆகிடும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது. அதை சொன்னேன், கூட முளைக்கட்டின பச்சை பயிரோ ஏதான ஒன்று போட்டு சாப்பிட்டீங்கன்னாலும் சாயந்தரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு, நைட்டுக்கு டின்னர் ரெடி. உடனே கேட்காதீங்க, நைட்டு மாத்திரம் தான் சாப்பிடணும், தாராளமாக மத்தியானம் கூட சாப்பிடுங்க, போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் சாப்பிடலாம். திக்கா இப்படி போட்டாச்சா திக்கா. இந்த பாக்கி இருக்கிற தேங்காய் பாலையும் இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு கிண்டிட்டே இருங்க. ஏன்னா அது திக்காகவும் லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போ ரெடி பண்ணுற சூப்புமே வந்து திக்காக தான் இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாக. நான் தான் சரி, நான் வந்து 1 pot மீலுக்கு தான் நான் பண்ணுறேன். நான் வந்து சூப்பு முதல்ல சாப்பிட்டு பின்னாடி வச்சு வெளுத்து கட்டுற மாதிரி நீங்கள் பிரியாணி சாப்பிட்றது கூட. அதனால் ஒரு பவுலில் போட்டு தருவோம்ப்பா, இஷ்டம் தான் சாப்பிடலன்னா போய் பட்னியாக தூங்கு, அவ்வளோதான். அதுதான் நம்ம பாலிசி இன்ஃபேக்ட். ஏன்னா சூப்புன்னு சொல்லிட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் போட்டு வயர் ஆல்ரெடி ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அதுக்கு டாப் இட் பின்னாடியே போய் நீங்கள் பிரியாணி, ஆமாம், பிரியாணி பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாது. சூப்பே ஒரு மீலாக இருக்கணும். அப்படி தான் அந்த இதில் தான் நான் பண்ணுறது. ஒரே ஒரு கொதி தான் வரணும். ஏன்னா தேங்காய் பால் ஜாஸ்தி கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்ததுன்னா நம்மளோட ராகி சூப்பு ரெடி. பாருங்கள், நல்ல கொதி வந்தாச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் கூட பண்ணிவிடுங்க. நமக்கு ராகி வெஜிடபிள் சூப் ரெடி. இதை வந்து இப்போது இதில் போட்டு ஆஷிகா கொடுக்கலாமா? நம்ம சாப்பிட முடியாது மேம், சூப்பு குடிக்க தான் முடியும். சரி, ஓகே, குடிக்க தான் முடியும். ஸோ என்னதான் வந்து நாங்களாம் 2K கிட்ஸாக இருந்தாலும் சின்ன வயசில் பார்த்த அந்த 90s கிட்ஸ் காமெடியெல்லாம் வந்து நாங்கள் அப்பப்போ போட்டுருவோம் டோசேஜ். ஓகே, இது பாருங்கள், இதுவும் கலர் பாரு எவ்வளோ நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்ஸ்டன்ட் ராகி தோசையும் இதுவும் இன்ஸ்டன்ட் தான். அந்த ராகி சூப்பு இன்ஸ்டன்ட் தான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். நம்ம நேயர்களுக்காக 2 இன்ஸ்டண்ட்டான டிஷ் ராகி வச்சு நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் எப்பயும் கேட்குறது போல் தான், ஃபர்ஸ்ட் இதை டேஸ்ட் பண்ணலாம். ராகி சூப் சூடாக இருக்குது, டக்குன்னு சாப்பிட்டுட்டு. ஓகே, ஸோ ராகி சூப். இப்போ அந்த ராகி ஃப்ளேவர் நல்லா ஸ்மெல் வருது. ஸோ எஸ், வழக்கம் போல தான் நம்மளுடைய மாமி செஞ்சால் எப்படி இருக்கும், டேஸ்ட் மட்டும் கிடையாது, ஸ்மெல்லுமே வந்து வேறு லெவலில் கமகமன்னு இருக்குது. அண்ட் இதில் வந்து எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. என்னென்னா எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில், எங்கள் அம்மா மட்டும் இல்லை எல்லாரோட அம்மாவும் வந்து ராகி கஞ்சி வந்து அஃப்கோர்ஸ் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு எட்டி பார்க்குது. அண்ட் உங்கள் கம்ஃபர்டபுள் வெஜிடபிள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சூப்பில் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தோசை டேஸ்ட் பண்ணிடலாங்களா? எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த பைட்டில் வந்து மிளகு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதனால தான் வந்து நீங்கள் தட்டி போடுறதுக்கான ஒரு பர்டிகுலர் ரீசன் இல்லைங்களா? அதுக்கு தான். ஸோ 2 டிஷ்ஷுமே வேறு லெவலில் மேம். இன்ஸ்டன்ட் ராகி தோசை. 1 கப் ராகி மாவு எடுத்துக்கிட்டால் 1 கப் கடலை மாவோ ஓட்ஸ் மாவோ உங்களுக்கு எது விருப்பப்படுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. தட்டி போட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு இதெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. உப்பையும் போட்டு தண்ணியை ஊற்றி உங்களுக்கு தேவைப்பட்டு அது ஊத்தப்பமாக வாக்குறீங்களோ இல்லை தோசையாக வாக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற தண்ணியை வச்சு தோசையை 2 பக்கமும் சுட்டு எடுத்துருங்க.
இன்ஸ்டன்ட் ராகி வெஜிடபிள் சூப் இது. கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க, வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸை போடுங்க. போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுருங்க. வேக வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் பாலில் கரைச்சி அதில் ஊற்றி உப்பையும் போட்டு கொஞ்சம் கொதிக்க வர மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற தேங்காய் பாலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் உடனே ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். அவ்வளோதான் இது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூம்மா. ஸோ எஸ் நேயர்களே, இன்னைக்கான எபிசோட் வந்து அஃப்கோர்ஸ் முடிய போகுது. இந்த பரிசு போட்டிக்கான ஆன்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அனுப்பியிருப்பீங்க. அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிய வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான ரெசிபிஸோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ண வரேன். Until this is Baba from Ashika. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க.